வணக்கம் மக்களே. இன்றைக்கி இமாச்சல பிரதேசத்தில் இமயமலையில் முதல் நாள் வெளியில் போக போகிறோம். கிளைமேட் மழை வர மாதிரி இருக்குது, தூறல் போடுது. கீழே அங்கே தெரியுதுல்ல, அதுதான் தரம்சாலா. அங்கே பாருமா, தரம்சாலாவில் வெயில் அடிக்குது. தரம்சாலாவில் வெயில் அடிக்குது. நாங்கள் தரம்சாலா மேலே மெக்லாட்கஞ்சுங்கிற ஒரு ஊரில் இருக்கிறோம். இங்கே மழை வருது. திரியுண்டுன்னு சொல்லுவாங்க. அது இதுக்கு பின்னாடி அந்த பனிமலைகள் இருக்குது. இப்போது இன்றைக்கி நாம் எங்கே போக போகிறோம் சொல்லு. பக்சுநாக்னு ஒரு சிவன் கோவில் ஒன்று அருகில் இருக்குது. மிகவும் பழமையான ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் கிளம்பிகிட்ருக்குறோம். கொஞ்சம் மழை பெய்யுது. மழை விட்ட உடனே போகலாம். இங்கே தரம்சாலாவும் அதை சுற்றி உள்ள பகுதிகளையும் நாம் வண்டியிலேயே சுற்றி பார்க்க போகிறோம். இது நம்ம பைக்கு தான். தமிழ்நாட்டில் இருந்து ரயில் மூலமாக இந்த வண்டி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். பக்சுநாக் என்கின்ற சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். அங்கே பாருங்கள், மேலே இருக்கிற பார்த்தீங்களா, அதுதான் பக்சுநாக் கோயில். இங்கே ஒரு குளம் இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்விம்மிங் பூல் அருமையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் ஆற்று தண்ணியோடு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது பக்கத்தில் ஒரு அருவி இருக்குது. அந்த அருவி தண்ணியிலேருந்து, அந்த ஆற்று தண்ணியிலேருந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னால், இந்த ஸ்விம்மிங் பூலில் தண்ணி கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நிரம்பி அந்த பக்கம் வழிஞ்சு வெளியில் போய்கிட்டே இருக்கும். அதனால் இது குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு உகந்தமான ஒரு குளம். பாருங்கள், இவ்வளோ குளிர், தண்ணி எவ்வளோ சில்லுன்னு இருக்குதுமா. இதில் ஒரு முறையாவது குளிச்சிருக்கிறியா? மழை எப்படி மழை பெஞ்சு ரொம்ப குளிராக இருக்குது. ஆனால் இந்த தண்ணியில் இறங்கி ஆட்டம் போட்டுட்டுருக்குறாங்க. நாம் சாயங்காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வருவாங்க பாரு, இந்த புத்த மத துறவிகள், சின்ன சின்ன பசங்க, அவங்கெல்லாம் தினமும் சாயங்காலம் இந்த தண்ணியில் குளிக்கிறாங்க. எவ்வளவு சில்லுன்னு இருந்தாலும் குளிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பயிற்சி. சரி வாங்க கோயிலுக்கு போவோம். இந்த சின்னதாக ஒரு குளம் இருக்குது பார்த்தீங்களா, இது கோயிலோட குளம். இந்த குளத்தில் நாம் எதை வேண்டிக்கிட்டு காசு போட்டோம்னாலும் அந்த வேண்டுதல் நடக்குமா. இங்கே நிறையா வேண்டி காசு போட்டுருக்காங்க பாருங்கள். நீ என்ன வேண்ட போகிற? ஏதாவது வேண்டிக்கிட்டு காசை போடு. வேண்டலையா? போட்டியா? என்ன வேண? இந்த குளத்தில் யாரையும் குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இந்த குளத்தில் இருந்து வர்ற தண்ணியை குடிக்கலாம், தீர்த்தமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் குளிக்கிறதுக்கு அருமையாக இந்த குளத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ பாருங்கள். விநாயகர், ஆஞ்சநேயரை வச்சுருக்காங்க. இதுதான் அந்த பனிமலையிலேருந்து உற்பத்தி ஆகிற ஆற்றுலேருந்து வர்ற தண்ணி. இந்த வரலாறே இதுதான். பக்சுநாகுங்கிறது ஒரு ஏரி, நாகங்கள் நிறைந்த ஏரி. பக்ஸுங்கிற ஒரு அரக்கன் அரக்கர்களின் அரசன், அவன் நாட்டில் பஞ்சம் இருக்குதுன்னு சொல்லி தண்ணி எடுக்கிறதுக்காக இங்கே வரான். நாகங்கள் இல்லாத சமயத்தில் இந்த ஏரியில் இருக்கிற தண்ணியை கமண்டலத்தில் அடைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறான். அப்போது நாகங்கள் பார்த்துட்டு சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அந்த ஏரியை தண்ணியை மீட்கிறாங்க. அவன் கடுமையான தவம் இருந்து சிவபெருமான்கிட்ட வரம் வாங்குறான். கோயில்களில் இருக்கிறவங்களுடைய ஜீவசமாதி. இங்க தவம் செஞ்சவர்களுடைய ஜீவசமாதி கோயில் வளாகத்தில். हिमालय की चोटियां गूंजे शिव के स्वर, स्वर गले में सांप लिपटा चंद्रमा, जड़ा माथे पर तेरी महिमा अपरंपार करे सब सर झुका.
சாமி கும்பிட்டியா? விஸ்வநாத் கோயில் பிரசாதம். சாமி கும்பிட்டியா இல்லையா? விஸ்வநாத். பக்ஸுநாகர் இந்த கோயில் ரொம்ப அருமையான ரம்மியமான இடத்துல இருக்குது பாருங்கள். வே டு வாட்டர் ஃபால். ஏமா அந்த வாட்டர் ஃபால் போகலாமா? ஆ மேலையா? ஆ போகலாம். இங்கே வந்து ஒரு அருவி இருக்குது, நீர்வீழ்ச்சி. ஆனால் அது ரொம்ப பெரிய நீர்வீழ்ச்சி இல்லை, அங்கேருந்து தான் தண்ணி வருது. ஏறுவியா நீ? பனி தண்ணி உருகி வருது. அது வருது தெரியுது. அந்த வாட்டர் ஃபால் போவியா? போகலாமா? ஏன்? அது 2 மைல் நடக்கணும். மலையில் ஏறணும். வாட்டர் ஃபால் நாங்கள் போகலைங்க, ஏன்னா அது கொஞ்சம் மலை ஏறணும். 2 மைல். ஆனால் இந்த வாட்டர் ஃபால் பார்க்குறதுக்குன்னே நிறைய மக்கள் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் தூரம் வேணால் நடந்து போய் பார்க்கலாம். அழகான கடைகள், துணி கடையெல்லாம் இருக்குது, மார்க்கெட் இருக்குது. என்ன ஒன்றும் எடுக்கலையா நீ? அங்கே பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ். ரொம்ப சின்னதாக தண்ணி ஊற்றுது பாருங்க. போகிற வழி சூப்பராக வழி போட்டிருக்காங்க. ஆனால் நாம் இப்போ அங்கே மேலே போகலை. அங்கே ஊற்றுற தண்ணி இந்த இதுதாங்க. நாங்கள் தங்கியிருக்கிற ரூம் பக்கத்தில் இந்த கீழே கொஞ்சம் தூரத்தில் இந்த ஆறு தான் ஓடுது. இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர்ற தண்ணி. இந்த மலைக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய பனிமலை இருக்குது. அது பேர் வந்து தௌலதார் பனிமலைகள்னு சொல்லுவாங்க. தௌலதார்